கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம். Hi guys, welcome back our channel. நான் தான் உங்கள் கிங் பத்ரராஜா நான் உங்கள் திவ்யா. ஆமாம், போன vlog வந்து சர்ப்ரைஸ் vlog வந்து நம்ம போட்டிருந்தோம். அந்த vlogோட பார்ட் 2 தான் இது. ஸோ வந்து முக்கால்வாசி பேர் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆமாம், இப்போ கூட வந்து கெட்டப்பு இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதே தான் மாலை போட போகிறோம். நான் ஃபஸ்ட் டைம் வந்து சபரிமலைக்கு வந்து மாலை போட போகிறேன். ரொம்ப வருஷம் கனவுன்னு சொல்லலாம், ரொம்ப வருஷம் ஆசை வந்து ஐயப்பனை வந்து ஒரு வாட்டியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு ஏற்பாடு பண்ணி திடீர்னு எல்லாமே நடந்துச்சு. அதனால தான் அந்த பரபரப்பான வேலைகள், செம்ம டயர்டு. கொஞ்சம் பொறுமையாக பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா இப்படி டைம் எடுத்து நாங்கள் அந்த டைம் கரெக்டாக பண்ணியிருப்போம். ஆனால் நாங்கள் சடனாக தான் முடிவு பண்ணோம். எல்லாமே வந்து டக்கு 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 நடந்துச்சு. ஏன்னா எதுவுமே வந்து பிளான் பண்ணி நடக்கலை. நாங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம், அது நடக்குமா நடக்காதான்ற மைண்ட் செட்டில் இருந்தோம். ஸோ அதனால் சடனாக எல்லாம் ஓகே அப்படின்னும் போது ஐயோ என்ன சடனாக ஓகே சொல்லிட்டாங்க, அப்போ எல்லாத்தையும் கடகடன்னு பார்க்கணுமே அப்படின்ட்டு தான் 2-3 நாளாக பயங்கரமாக எல்லா வேலையும் போச்சு. அதே தான் சபரிமலைக்கு வந்து முதல் முறையாக மாலை போட போகிறேன். அதாவது கன்னிசாமியாக வந்து சபரிமலையில் வந்து 18 படி வந்து மேலே ஏறி ஐயப்பனை போய் தரிசனம் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தாக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுவீங்க, அந்த அப்பா கிட்ட போய் நான் சொல்லிட்டு வருவேன். ஸோ அதே தான் வாங்க இப்போது ப்ளாக்குள்ளே போகலாம். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், வாங்க ப்ளாக்குள்ளே போகலாம். சுவாமியே சரணமையப்போ சரணம் சரணம் சுவாமி சரணம் 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 ஐயப்பா 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 சரணம் சரணம் சுவாமி சரணம் 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 ஐயப்பா 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 ஐயப்பா. சரணங்கள் கேட்கும் அந்த சபரிமலையிலே, சங்கடங்கள் தீரும் அந்த ஒற்றை சொல்லிலே, நிரந்தரம் ஏதும் இல்ல இந்த உலகிலே, நிலையாயிருப்பவனே சரணம் ஐயப்பா. எங்குமுள்ள பரம்பொருளே, ஏழைகளின் அருட்கடலே, என்றும் உன்னை நெஞ்சில் வைத்தோம் ஐயப்பா. சாதனைகள் ஏதும் இன்றி சாதித்தவர் யாரும் இல்லை, என்றும் எங்கள் வாக்கில் நிற்பாய் ஐயப்பா. சரணங்கள் கேட்கும் அந்த சபரிமலையிலே, சங்கடங்கள் தீரும் அந்த ஒற்றை சொல்லிலே, Day 3 கடைசி நாள். வாங்க போகலாம். திவ்யா வந்து காலையிலே குளிச்சிட்டாங்க. பொங்கல் என்ன பண்ணுறீங்க திவ்யா? பொங்கல் வைக்கிறியா? மொத்தத்தில் எதுக்கு தான் பொங்கல் வைக்கிறியா? எதுக்கு கடைக்கு போனீங்க? ஏன் க்ளீன் பண்ணீங்க? ஒன்றும் புரியலை. ஏதாவது சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க பாரு. அவங்க தான் ஆகிறாங்க. எனக்கு தெரியுமேடி சர்ப்ரைஸ். நான் நீங்கள் பாருங்க
இந்த மேதாவி விடிய விடிய தூங்கவே இல்லை. என்னதான் எதிர்பார்க்கறது இந்த மேதாவி. ஓகே பாப்பா, நான் குளிச்சுட்டு வரேன். சரி, நான் குளிச்சுட்டேன். ஓகே காய்ஸ், நான் போய் குளிக்க போகிறேன். ஸ்விங் இந்த ரைன். மணியில் பார்த்தீங்களா, விடிய காத்தால மணி 5:15. என்னடி செய்கிற? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எய்த்த வீட்டில் வந்து குடி போகிறாங்க மக்களே. வருதா சாப்பாடு கிப்பாடமும் அடித்து நவுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். காலையில் பந்திலாம் ரெடியாக இருக்குது. ஓ, வீடு குடி போனால் ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் போவாங்க. ஸோ அதனால இவ்வளோ. ஓகே ஓகே, ஒரே புகை மூட்டமாக இருக்குது. மேடம் வந்து பொங்கல் வச்சுட்ருக்காங்க. அங்கே பாருங்கள், லியோ பாருங்கள், லியோ பாருங்கள். லியோ சேங் தூங்குறதே கிடையாது மக்களே. இவன் ஏன்னே தெரில. நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே சரி, ஓகே, அப்படியே ரெடியாக வரேன். ஹரிஹர புத்திரனை ஆனந்த ரூபனை இருமூர்த்தி மைந்தனை அருமுகன் தம்பியை சபரிகிரீசனை சாந்தஸ்வரூபனை தினம் தினம் போற்றி பணிந்திடுவோமே. ஐயப்ப தேவன் கவசமிதனை அனுதினம் சொல்ல அல்லல்கள் ஒழியும். தினம் தினம் துதிக்க தீரும் வினையெல்லாம் நாடிய பொருளும் நலமும் வருமே. மண்ணுலகெல்லாம் காத்தருள் செய்ய மணிகண்ட தேவா வருக வருக. மாயோன் மைந்தா வருக வருக. ஐங்கரன் சோதரா ஐயப்பா வருக. புலிவாகனனே வருக வருக. புவியெல்லாம் காத்திட வருக வருக. பூரணை நாதனே வருக வருக. புண்ணியமூர்த்தியே வருக வருக. பூதநாயகா வருக வருக. புஷ்களைப்பதியே வருக வருக. பொன்னம்பலத்துறை ஈசா வருக. அடியாரை காக்க அன்புடன் வருக வருக வருக. வாசவன் மைந்தா வருக வருக. வீரமணி கண்டா வஞ்சனை நீக்கிட வருக வருக. வல்வினை போக்கிட வருக வருக. ஐயம் தவிர்த்திட ஐயப்பா வருக. அச்சம் அகற்றிட அன்பனே வருக. இருவினை களைந்தே எனையாட்கொள்ள இருமூர்த்தி மைந்தா வருக வருக. 18 படியை மனதில் நினைக்க பண்ணிய பாவம் பொடி பொடியாகும். ஐயப்பா சரணம் என்றே கூறிட ஐம்பூதங்களும் அடிபணிந்திடுமே. சபரிகிரீசனை நினைத்தே நீரிட துன்பங்கள் எல்லாம் தூள் தூளாகும். சரணம் சரணம் என்றே சொல்லிட சித்திகள் யாவும் வந்தடைந்திடுமே. பம்பையின் பாலன் பெயர் சொல்லிடவும் பகைவர்கள் எல்லாம் பணிந்தே வணங்குவர். ஐயப்பன் பாதம் அனுதினம் நினைக்க அவனில் உள்ளோர் அடிபணிந்தேத்துவர். சரணம் சரணம் ஐயப்பா. சரணம் சரணம் சபரிகிரீசா. சரணம் சரணம் சத்குருநாதா. சரணம் சரணம் சுவாமியே சரணம். சிவனார் மகன் என் சிரசினை காக்க நெடுமால் மைந்தன் நெற்றியை காக்க
கஜமுகன் தம்பி என் கண்ணினை காக்க நாரணன் பாலன் நாசியை காக்க இருமூர்த்தி மைந்தன் என் இரு செவி காக்க வாபரின் தோழன் வாயினை காக்க பம்பையின் பாலன் பற்களை காக்க நான் முகபூஜியன் நாவினை காக்க கலியுக வரதன் என் கழுத்தினை காக்க குமரன் தம்பியன் குரல்களை காக்க புஷ்களை நாதன் புஜங்களை காக்க முக்கண்ணன் பாலன் முழங்கையை காக்க வீரமணி கண்டன் விரல்களை காக்க கைலை மைந்தன் கைகளை காக்க மணிகண்ட தேவன் மார்பினை காக்க வன்புலி வாகனன் வயிற்றினை காக்க முழுமுதற் கடவுள் என் முதுகினை காக்க இருமுடி பிரியன் என் இடுப்பினை காக்க. அதனால கிளம்பியாச்சு. இப்போ அம்மா வீட்டுக்கு போகிறோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு கோயிலுக்கு போகணும். வாங்க அம்மா வீட்டுக்கு போகலாம். எல்லா வேலையும் வீட்டில் முடிச்சிட்டோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போக வேண்டியதான். ஸோ அப்படியே போகலாம் வாங்க. லீவை பாருங்கள், ஒரே ஆட்டம். 4 மணிக்கு எழுந்திரிச்சோம், இப்போ வரைக்கும் வேலை. சிவா போகலாம். திவ்யா எப்படி என்னன்ற வட சொல்லியா? இதுதான் வேலை. ஆமா, இப்ப எனக்கு பொழப்பே இதுதானே. 6 மணிக்கு வர சொன்னா 8 மணி வரைக்கும் படுத்து கிடக்குறாங்க. நீங்க மாலை போடுறீங்கன்னு எனக்கே தெரியல உண்மைக்குமே. மக்களை வந்து அம்மா எங்களை கழுவி ஊத்துறாங்க. ஆக்சுவலா நாங்க முன்னாடி மைதிலி இங்க பாருங்க, சாமி சரணம். ஆமா, எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கோம். This is my mom வீடு. நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அம்மா வீட்டை. ராகவி, what are you doing? சுவாமிகள் மாலை போட்டிருக்காங்க இல்லையா, அப்புறம் வந்த உடனே ஐயப்பனை எடுத்து வெளியில வைக்கணும். அதுக்கு இங்க அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தேன். செட் ஆகல. இந்த கல்லெல்லாம் இது டேபிள் கடியில தான் வரணும். ஆமா, டேபிள் கடியில போட்டுட்டு இந்த ட்ரால எல்லாம் ஊதுபத்தி ஜாமான் எல்லாம் வச்சுக்கலாம். ஃபுல் டோட்டலா மாத்தியாச்சு. அங்கே இருக்கட்டும். இப்படி சரி எடுத்துட்டு சரி ஓகே சரிடா. எனக்கு ப்ளவுஸ் வச்சிருக்கீங்க பாரு, அப்படியே அதிசயமா தச்சிருக்கேன். எப்படி நல்லா தச்சிருக்கேன் வச்சு. எங்க அந்த ப்ளவுஸ் இங்கதான் போட்டுருந்தது, சாமி தொடக்கிறதுக்கு தான் போடலாம்னு இருக்கிறேன். அந்த ப்ளவுஸ் அம்மா வெள்ளையா இருக்கம்மா. இந்த அந்த இருக்குது பாரு. அம்மா என்னம்மா க்ரீம் போடுறீங்களா? அம்மா அம்மா ஏதோ க்ரீம் போடுது. அந்த க்ரீமை கூட தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் என்ன க்ரீம் போட்டாலும் வெள்ளையாவே ஆக மாட்டேறேம்மா. அவங்களுக்கு ப்ளவுஸ் தச்சிருக்காங்க, எனக்கு ப்ளவுஸ் தச்சிருக்காங்க பாருங்க. ஒரு 2 கிலோ அரிசி பிடிக்கிற மாதிரி. பின்னு இப்படி கொக்கி கட்டக்கூடாது. இப்படியா கொக்கி கட்டுவாங்க? வந்து பிகினர் ட்ரைலர்மா. உள்ள போயிடணும், துணிக்குள்ள போயிடணும். ஒரு கொக்கி எடுத்துட்டோம், நான் எப்படி கட்டணும்னு சொல்லிட்டேன். பிகினர் ட்ரைனர்மா, ட்ரைலர்மா, இது டைலர். பிரிக்க கூடாது. எப்படி தையல் அடிக்கணும்னா, இங்க இருந்து வருதா, இங்க இருந்து வந்து அப்படி இங்க போய் இங்க போய் இங்க வந்து இங்க வந்து இங்க ட்ரிபிள் ஈக்கு தானே நீ லெக்சர்? ட்ரிபிள் ஈக்கு தானே லெக்சரா இருந்தீங்க? இங்க வந்து இங்க போய் இங்க வந்து இங்க தான் டபுள் அடிக்கணும். அவ்வளவுதான். இந்த இப்படியே அடிச்சு விட்டுட்டோம்னா இதான். இந்த லென்த் இருக்குதுல்ல, இந்த இதை வந்து இன்னும் ஒன்னு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். எங்க போட்டோலாம் கூடாது. ஆமா, இந்த இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாமே மற்றபடிலாம் இருக்கு. கரெக்டா தான் நினைக்கிறேன். கை இந்த இடம்லாம் புதுசா இருக்கு. நீங்க ட்ரிபிள் ஈக்கு தானே லெக்சரா இருந்தீங்க, டைலருக்கும் லெக்சரா இருக்கீங்களே, எப்படி? வாட் யூ மீன்? இல்ல, எங்க அம்மா வந்து டெய்லர் தானே, அதனால அப்போ அப்போ வந்து மல்டி டேலண்ட். நீனும்
எம்மிங் பண்ணுவேன், அப்புறம் இந்த ஊக்கு வைப்பேன், அவ்வளவுதான். எம்மிங் பண்ணி ஊக்கு வைப்பேன், வேற எதுவும் பண்ண மாட்டேங்க. அம்மா விட மாட்டாங்க. இந்த ஊக்கு வந்து அந்த பெரிய ஊசி இருக்குதுல்ல. ஓகே காய்ஸ், மாலை போட போகணும். அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணி உட்காந்துருக்கோம். ஸோ அதனால தான் லேட் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிச்சோம். எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த மறந்துட்டோம். என்னென்ன ஏய் வாட் யூ மீன் பேசிக்கிட்டு இருக்கேன். பாருங்க மக்களே, திட்டுறாங்க, கழுவி ஊத்துறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே ஒரு வீட்டில் ஒரு நாட்டே அழிச்சிருவாங்க. இந்த மாதிரி சண்டைக்காரங்க 2 ரவுடி பேபிஸ். ஹரிஹர புத்திரனை ஆனந்த ரூபனை இருமூர்த்தி மைந்தனை அருமுகன் தம்பியை சபரிகிரீசனை சாந்த ஸ்வரூபனை தினம் தினம் போற்றி பணிந்திடுவோமே. ஐயப்ப தேவன் கவசமிதனை அனுதினம் சொல்ல அல்லல்கள் ஒழியும். தினம் தினம் துதிக்க தீரும் வினையெல்லாம் நாடிய பொருளும் நலமும் வருமே. மண்ணுலகெல்லாம் காத்தருள் செய்ய மணிகண்ட தேவா வருக வருக. மாயோன் மைந்தா வருக வருக. ஐங்கரன் சோதரா ஐயப்பா வருக. புலிவாகனனே வருக வருக. புவியெல்லாம் காத்திட வருக வருக. பூரணை நாதனே வருக வருக. புண்ணியமூர்த்தியே வருக வருக. பூதநாயகா வருக வருக. புஷ்களைப்பதியே வருக வருக. பொன்னம்பலத்துறை ஈசா வருக. அடியாரை காக்க அன்புடன் வருக. சரணம் சரணம் சாமி சரணம் 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 ஐயப்பா 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 ஐயப்பா. சரணம் சரணம் சாமி சரணம் 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 ஐயப்பா 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 ஐயப்பா. சரணங்கள் கேட்கும் அந்த சபரிமலையிலே, சங்கடங்கள் தீரும் அந்த ஒற்றை சொல்லிலே. நிரந்தரம் ஏதும் இல்ல இந்த உலகிலே, நிலையாயிருப்பவனே சரணம் ஐயப்பா. எங்குமுள்ள பரம்பொருளே, ஏழைகளின் அருட்கடலே, என்றும் உன்னை நெஞ்சில் வைத்தோம் ஐயப்பா. சாதனைகள் ஏதும் இன்றி சாதித்தவர் யாரும் இல்லை, என்றும் எங்கள் வாக்கில் நிற்பாய் ஐயப்பா. சரணங்கள் கேட்கும் அந்த சபரிமலையிலே, சங்கடங்கள் தீரும் அந்த ஒற்றை சொல்லிலே. கல்லும் முள்ளும் எங்கும் உள்ள பெரிய வழியிலே, கால்வலிக்க நடந்து வந்தோம் சரணம் ஐயப்பா. இடரெல்லாம் தாண்டி உந்தன் அழகு முகத்தையே பார்க்க நானும் ஓடி வந்தேன் சுவாமி ஐயப்பா. எருமெலி பேட்ட துள்ளி வவரையும் பார்த்துக்கிட்டு வருவோம் உந்தன் மலையில் ஏறித்தான். அழுதையில் குளித்து விட்டு அங்கொரு கல்லெடுத்து வருவோம் சபரிமலையை தேடித்தான். அன்பாய் வாழும் அழகு தெய்வமே சரணம் 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 சரணம். சரணங்கள் கேட்கும் அந்த சபரிமலையிலே, வரணும் வரணும் அருளும் தரணும். சங்கடங்கள் தீரும் அந்த ஒற்றை சொல்லிலே.
எங்குமுள்ள பரம்பொருளே ஏழைகளின் அருட்கடலே என்றும் உன்னை நெஞ்சில் வைத்தோம் ஐயப்பா. சாதனைகள் ஏதுமின்றி சாதித்தவர் யாரும் இல்லை என்றும் எங்கள் வாக்கில் நிற்பாய் ஐயப்பா. சரணங்கள் கேட்கும் அந்த சபரிமலையிலே சங்கடங்கள் தீரும் அந்த ஒற்றை சொல்லிலே. காவியங்கள் பாட ஒரு ஞானம் இல்லையே, கலியுக வரதன் உந்தன் பேரை சொல்லியே பூவை தினம் வைத்திடுவோம் உந்தன் காலிலே. நீங்கிடாமல் நீ இருப்பாய் எங்கள் நெஞ்சிலே. பக்தி என்னும் வில்லெடுத்து ஞானம் என்னும் அம்பெடுத்து தொடுப்பான் அந்த மாயம் நீங்கவே. துன்பம் எல்லாம் நீக்கிடவே இன்பம் எல்லாம் பொங்கிடவே வருவான் எங்கள் சுவாமி ஐயப்பன். அன்பாய் வாழும் அழகு தெய்வமே, சரணம் 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 சரணங்கள் கேட்கும் அந்த சபரிமலையிலே வரணும் வரணும் அருளும் தரணும். சங்கடங்கள் தீரும் அந்த ஒற்றை சொல்லிலே. எங்குமுள்ள பரம்பொருளே ஏழைகளின் அருட்கடலே என்றும் உன்னை நெஞ்சில் வைத்தோம் ஐயப்பா. சாதனைகள் ஏதுமின்றி சாதித்தவர் யாரும் இல்லை என்றும் எங்கள் வாக்கில் நிற்பாய் ஐயப்பா. சரணங்கள் கேட்கும் அந்த சபரிமலையிலே சங்கடங்கள் தீரும் அந்த ஒற்றை சொல்லிலே. சரணங்கள் கேட்கும் அந்த சபரிமலையிலே சங்கடங்கள் தீரும் அந்த ஒற்றை சொல்லிலே. சரணங்கள் கேட்கும் அந்த சபரிமலையிலே. பகவானே கார்த்திகை மாதம் துளசி மாலை அணிந்தேனே. 48 நாட்களுக்கு நோன்பு கொண்டேனே. சுவாமி சரணம் சொல்லி வந்தேனே. கன்னி மூல மகா கணபதி பகவானே கார்த்திகை மாதம் துளசி மாலை அணிந்தேனே. 48 நாட்களுக்கு நோன்பு கொண்டேனே. சுவாமி சரணம் சொல்லி வந்தேனே. 18ஆம் படி மேல் வாழும் பூதநாத சதானந்த சர்வபூத தயவர சுவாமி ஐயப்பா. ரச்ச ரச்ச மகாபாபு சாஸ்திரேயம் துக்கியம் நமோ நம ஐயப்ப சாமி சரணம் ஐயப்பா. 18ஆம் படி மேல் வாழும் பூதநாத சதானந்த சர்வபூத தயவர சுவாமி ஐயப்பா. ரச்ச ரச்ச மகாபாபு சாஸ்திரேயம் துக்கியம் நமோ நம ஐயப்ப சாமி சரணம் ஐயப்பா. கன்னி மூல மகாகணபதி பகவானே கார்த்திகை மாதம் துளசி மாலை அணிந்தேனே. 48 நாட்களுக்கு நோன்பு கொண்டேனே. சுவாமி சரணம் சொல்லி வந்தேனே. குருநாதனே எங்க குல தெய்வமே எங்கள் குறை தீர்த்து வைப்பாய் சரணமப்பா ஐயப்பா. கன்னி மூல மகா கணபதி பகவானே கார்த்திகை மாதம் துளசி மாலை அணிந்தே.
48 நாட்களுக்கு நோன்பு கொண்டேனே சுவாமி சரணம் சொல்லி வந்தேனே கன்னி மூல மகாகணபதி பகவானே கார்த்திகை மாத துளசி மாலை அணிந்தேனே 48 நாட்களுக்கு நோன்பு கொண்டேனே சுவாமி சரணம் ஃபைனலாக வந்து vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். நான் வந்து இது முதல் வருஷம் வந்து மாலை போடுறது, அதாவது கன்னிசாமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லை எனக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸு இது எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு வந்து சின்னதுலேருந்தே ரொம்ப ஆசை. எனக்கு வந்து ஒரு தடவையாவது வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அவரை போய் பார்த்துடணும், ஐயப்பனை போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதான் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த ஆசையிலே இருந்துட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து போகலாமா போக முடியுமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஒரு ஃபினான்ஷியலாக ரொம்ப ப்ராப்ளம் வந்துச்சு, ஏதாவது தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். போன இயரே நான் போயிருக்க வேண்டியது, ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அதான் போன இயர் போக முடியல. அந்த டைமில் நான் சர்ஜரியில் இருந்தேன். ஸோ இந்த வாட்டி வந்து அன்எக்ஸ்பெக்டட், திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு எல்லாமே நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த சர்ப்ரைஸ் விலாகில் எங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஐயப்பன்ட்ட வேண்டுதல் இருந்தாக்க கமெண்ட் பண்ணி வைங்க. நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவே நான் போய் வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் அதை வந்து வேண்டுதல், உங்களோட வேண்டுதலை என்கிட்ட சொன்னீங்கன்னா கமெண்ட் மூலிமா நான் அதை போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வர்றேன். நாங்கள் வந்து எப்போவுமே வந்து எல்லா ஃபெஸ்டிவல்லையும் வந்து நாங்கள் நல்லா இருக்கணும், எங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சதை விட எங்களோட ரொம்ப க்ளோஸ்ட் அண்ட் மோட்டிவேஷனாக இருக்க எங்களோட இன்ஸ்டா அண்ட் யூடியூப் ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் தான் நாங்கள் எங்கள் குடும்பமாக பார்க்குறோம். அவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் எல்லா ஃபெஸ்டிவல்லையும் சாமி கும்பிடுறோம். கிருஷ்ண ஜெயந்தி ஆகட்டும், சரஸ்வதி பூஜை ஆகட்டும், விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து உங்களையும் ஒரு சபையில் வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிடுறோம். ஸோ இதுவும் அதுக்காக தான். சபரிமலைக்கு போகும்போது சாமிக்கிட்ட உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குதோ கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவர் எடுத்துகிட்டு போய் ஐயப்பட்ட சேர்ப்பார். நம்மளோட குறைகளை, நம்மளோட கஷ்டங்களை இந்த வருஷத்தோட இதோடு முடியணும் அப்படின்னு நினச்சி மனசார சாமியை வேண்டிக்கோங்க. இது வந்து சர்ப்ரைஸாக இருக்குமான்னு உங்களுக்கு எனக்கு தெரியல, பட் எங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ் தான். பட் என்னன்னா எல்லாருமே வந்து சபரிமலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாரோட வந்து பெரிய கனவு. அவங்களுக்கு கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அந்த கனவை விட சபரிமலைக்கு போகணுன்றதை விட எல்லாருக்குமே பெரிய 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 கனவு, மிகப்பெரிய கனவு. அது எங்களுக்கு நிறைவேறி இருக்கு அப்படின்னும் போது அதுவும் முதல் வருஷம் கன்னிசாமி அப்படின்னு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஐயப்பனோட ஐயப்பன் வழி நடத்தி எங்களை இப்போ கூட்டிட்டு போறாரு. அதே மாதிரியே மலைக்கு போகும்போதும் வரும்போதும் எங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போவாரு. நாங்க நம்புறோம், நம்பிக்கையோட தான் இதுல நாங்க. நீங்களும் வேண்டிக்கோங்க. நியர்பை தாம்பரம் சைடில், சென்னை சைடில் யாராவது இருந்தீங்கன்னாக்க கன்னி பூஜை போடுறப்போ நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். கண்டிப்பாக முடிஞ்ச அளவு வந்து அதில் கலந்துக்க பாருங்க. உங்களோட குறைகள், உங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லுங்க. ஆமாம், ரொம்ப ரேங்கில் இருக்கவங்களுக்குலாம் நாங்களே சொல்லிக்கிறோம். நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. நான் அதை எழுதி நோட் பண்ணி வச்சு கண்டிப்பாக கன்னி பூஜையில் வந்து நான் அதை பேப்பரை ஃபுல்லாக எழுதி உங்களோட என்னென்ன குறைகள் எல்லாத்தையும் எழுதி சாமியோட பாதத்தில் வச்சிருவேன். அவர் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சரிங்களா. யாரும் எதுக்கும் எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது. நாங்கள் நான் போய் அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி ஒரு வருஷமும் அப்படியே ஆகிட்டு இருக்குமா, என்னம்மா பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். டக்குன்னு சோஃபி அம்மா அப்புறம் பசங்க எல்லாருமே டக்குன்னு எல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. எனக்கு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே பண்ணி கன்ஃபியூஸாக தான் இருந்தோமே. நாங்கள் போடலாமா வேண்டாமா போடலாம். ஏன்னா பிகாஸ் வந்து
யாருமே எங்களுக்கு அந்த சப்போர்ட்டுக்கு இல்லை. என் ஃபேமிலியில் எல்லாருமே முன்னாடியே போயிட்டாங்க. இவங்க ஃபேமிலியில அது அவங்க இருக்காங்க. ஸோ அதனால நாங்க போடலாமா, என் ஃபேமிலியில் யாரும் போட மாட்டாங்க. அவ்வளோ பெரிய குழப்பத்துல இருந்தோம். எங்கள் மாமா போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு 10 வருஷமா போடுறது இல்லை. அது என்னன்னு தெரியல. அப்படியே சடனா பிளான் பண்ணி மதன் சாமி போடுற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லும் போது அவங்க நாங்களும் போடுறோம்னு அப்படியே கதகதுன்னு ஒரு 6-7 பேர் வந்துட்டாங்க. 10 பேர் ஆயிட்டாங்க. தனியா ஆரம்பிச்சு 10 பேரா சேர்ந்து. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம்னால எல்லாருமே கன்னிசாமி தான். எல்லாருமே 10 பேருமே கன்னிசாமி தான். அதனால எங்களுக்கு அது ஒரு சந்தோஷமா இருக்கு. கன்னிசாமியா இருக்கிறவங்களுக்கு நிறைய தடங்கள் வரும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. எனக்கு தெரியல அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் நல்லபடியாக போயிட்டு வரணும். அதுக்காக நீங்கள் வேண்டிக்கங்க. உங்களோட வேண்டுதலும் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வரேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. இமேஜின் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. அதனால தான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். என்ன இப்படி டல்லாக இருக்குன்னு நினைக்காதீங்க. 3-4 நாளாக செம்ம வேலை. இப்போ ஈவினிங் பூஜையும் முடிச்சாச்சு. ஐயப்பனுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணி நல்லபடியாக முடிச்சாச்சு. கன்னி பூஜைக்கு நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், மறக்காமல் வந்துடுங்க. என்ன சொல்கிறது, புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு vlog ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆமாம், ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்திருந்தா, என்ன இதுக்கு தான் இவ்வளோ சர்ப்ரைஸு அது இதுன்னு சொன்னீங்களா அப்படின்னு ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு இது சர்ப்ரைஸுங்கும்போது இன்னும் எங்களோட சப்ஸ்கிரைபர் உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கும், உங்களுக்கும் இது வந்து சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கும் சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால தான் வந்து நாங்கள் அதை சொன்னோம். ஸோ அதில் ஏதாவது நாங்கள் சொன்ன வேர்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்தால் மன்னிச்சுக்கோங்க, சாரி. vlog எப்படி இருக்குன்னு vlog ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்காகவும் சேர்த்து தான் சாமி வந்து மலைக்கு போகிறாரு. ஸோ சாமி நல்லபடியாக போயிட்டு ஸ்டைலுக்காக அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு வெரி சின்னதுலேருந்தே அவரை போய் பார்த்துக்கணும். பொதுவாகவே வந்து எந்த கோயிலுக்கு நான் போனாலுமே இந்த வேண்டுதல் அந்த வேண்டுதல் வச்செல்லாம் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து போய் பார்க்கணும், அவங்கள பார்க்கணும். அது சிவனாகட்டும் அம்மனாகட்டும் எந்த ஒரு சாமி கோயிலுக்கு போனாலுமே ஏதோ ஒரு வேண்டுதலோடு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேரக்டர் நான் கிடையாது. எனக்கு வந்து அவங்க ஃபேஸை போய் பார்க்கணும். அதில் ஒரு பேசுவோம், மன ரீதியாக நான் பேசுவேன். அது எனக்கு மட்டும்தான் புரியும். ஆனால் கேட்குறவங்களுக்கு வந்து என்னடா பைத்திய மாதிரி பேசலாம் அப்போல்லாம் நினைக்காதீங்க. ஆனால் நான் மன ரீதியாக அது ஒரு ஃபீல் உணர்வேன் நான். அது எனக்கு அது ஒரு மாதிரி போதை. எனக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு அந்த ஃபீல் வரும்போது அது ஒரு போதை மாதிரி இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்காகவே நான் போவேன், ஒரு கோயிலுக்குமே நான் போவேன். அதில் வந்து நான் இமேஜின் பண்ணாத அன்எக்ஸ்பெக்டடான கோயில்னா சபரிமலை தான். இந்த வருஷம் அது எனக்கு அமைஞ்சிருக்கு. நான் நல்லபடியாக போயிட்டு வரணும். உங்களோட சப்போர்ட், உங்களோட அன்பு எங்களுக்கு எப்பயுமே வேணும். நான் நல்லபடியாக போயிட்டு வரணும். மறக்காமல் நியர்பை எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னாக்கா நான் கன்னி பூஜைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், வாங்க. அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே காய்ஸ், பாய். இதோட நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா பை ஃப்ரம் லைக்கிங் அண்ட்